கடைகள் அல்வா கோதுமை அல்வா செய்வாங்க. நம்ம செய்ய போகிறது ராகி அல்வா. ராகி வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 100 கிராம் மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு. இப்போ 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்து தண்ணி சேர்க்காம இதுமாரி கேரமல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை தெளிவாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தொலை விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா தொலை விட்டுட்டே இருக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அல்வா வந்து 1 ஆரம்பிக்குது. இதுமாதிரி தொலை விட்டுட்டே இருக்கும்போது கடாயில் மொத்த அல்வாவும் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல நம்ம அல்வா ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுதான் ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை பாருங்கள், கடாயில் ஒட்டவே இல்லை. நம்ம செஞ்ச அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.